அம்மா நான் தம்பி கிட்ட சொன்னேன்னு சொல்லுமா. அவன் திட்டுறதா இருந்தா என்ன வந்து திட்ட சொல்லு. நீங்க காலையில எந்திரிச்சோன்ன டிவிலையும் மொபைலையும் நியூஸ் பாக்குறீங்களா இல்லையாமா? இந்த கடனை பத்தி எவ்வளவு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமாமா கடன் வாங்க இப்படி அலையுறீங்க? ஐயோ அடி ஆத்தி, உங்களை நினைச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுமா. ஏமா இப்படி பண்றீங்க? ஏமா இத நான் எப்படிமா அவர்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? ஏமா மாப்பிள்ள கடன் வாங்குறாரு தெரிஞ்சா என் புருஷனுக்கு அசிங்கமா இருக்காதாமா? ஏமா இப்படி பண்றீங்க? சரி இருமா, அவர் என்னமோ சொல்ல வராரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரியாமா? தம்பி ஒரு இடத்துல 20,000 கேட்க சொன்னான். நானும் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன். இப்போதைக்கு கையில இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. சரிங்களா? அவங்க என்னமோ சொல்ல வராங்க. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரியாமா? என்னமோ போமா. வைங்க வைங்க. என்னங்க உங்க பிரச்சனை? பேசிக்கிட்டு இருக்கும்போது நொய்யு நொய்யு நொய்யுங்கிறீங்க. சொல்லி தொலைங்க. எனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு தானே பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுபாக்கா வந்துடும். அவங்க கிட்டே 5-6 மாசம் தப்பாச்சுட்ட. இந்த மாசம் வட்டி பணம் கட்ட என்ன பண்ண போற? அதனாலதான் நம்ம ஸ்ரீ அக்கா கிட்ட 10,000 ரூபாய் கேட்டிருக்கேன். அதை வாங்கிட்டு வந்து கொடுங்க. இவகிட்ட 3 வட்டி, அவகிட்ட 5 வட்டி. அதனால அவகிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வந்து இவகிட்ட கொடுத்துருங்க. சரிங்களா? என்ன செய்யறது, நம்ம பொழப்பு வட்டியிலேயே ஓடுது. நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ. நம்மளே 5 வட்டிக்கு வாங்கிட்டு 3 வட்டிக்கு அடைக்கிறோம். இல்ல தொம்பிக்கு வேற அட்வைஸ் வேற. போங்க.